இலக்குப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமையை அடுத்த மாதத்திலிருந்து ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானம் தொடர்பில் இலங்கையின் ஏற்றுமதி துறையைச் சார்ந்த முன்னணியாளர்கள் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டனர். நீங்கள் உங்கள் தோட்டத்திலிருந்து 100 ரூபாய் பெறுமதியான தேயிலை கொழுந்தை பறித்து அதனை ஏற்றுமதி செய்வதற்காக ஏற்றுமதியாளர்களிடம் விற்கப் போகின்றீர்கள் என வைத்துக் கொள்வோம். நான் அந்த 100 ரூபாய் பெறுமதியுடைய தேயிலையை உங்களிடம் வாங்க வேண்டுமெனில் அதை என்னால் வாங்க முடியும். இப்போது அதனை என்னால் ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போது அந்த தேயிலையை நான் வாங்கினேன், அந்த தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளேன் என நான் நிரூபிக்க வேண்டும். ஆனால் சிறுதோட்ட உரிமையாளர்களிடம் வாங்குவதற்கு நான் எந்த பெறுமதி சேர் வரியையும் செலுத்த தேவையில்லை. இப்போது இங்கு என்ன நடக்கப் போகின்றதெனில், அரசாங்கம் இதனுள்ளே வந்து நீங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு 100 ரூபாய்க்கு தேயிலை விற்கப் போகின்றீர்கள், தயவு செய்து எனக்கு 18 ரூபாய் வழங்குங்கள் என்று கூறுகிறது. எனவே ஏற்றுமதியாளர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய 18 ரூபாவை அரசாங்கம் வசூலிக்கும். அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு அதனை செலுத்த வேண்டும். இப்போது அரசாங்கம் சொல்கிறது, இதை நான் 10 வாரங்களின் பின்னர், கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு பின்னர் உங்களுக்கு திருப்பி தருகின்றேன் என்று. 45 நாட்கள் உண்மையில் 2.5 மாதங்களை குறிக்கிறது. அது கூட பிரச்சனை இல்லை. தற்போது என்ன நடக்கப் போகின்றதெனில், இவ்வளவு காலமும் நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஏற்றுமதி செய்து வந்தேன். அதில் 2 அல்லது 3 ரூபாய்கள் லாபம் ஈட்டினேன். இப்போது நான் அரசாங்கத்துக்கு 18 ரூபாய் எப்படியாவது வழங்க வேண்டும். அதனை அவர்கள் எனக்கு திருப்பி தருவதற்கு 2.5 மாதங்கள் நான் காத்திருக்க வேண்டும். இதற்கு உதாரணம், இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலையில் 93% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 18%, அதாவது அந்த 18 ரூபாயை எடுத்து 2.5 மாதங்கள் தங்களிடம் வைத்துக் கொண்டு அதை நான் உங்களிடம் திருப்பி தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். இப்போது நாம் அரசாங்கத்துக்கு ஏதாவது வழங்கினால் அதை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எமக்கு தெரியும். நான் இங்கு தேயிலை ஏற்றுமதி துறையில் பெரும் பங்கு வகிக்கும் சிறு தொழிலாளர்கள் குறித்து மட்டுமே பேசுகின்றேன். எங்களிடம் 25% உற்பத்தியை வழங்கும் பெருநிறுவனங்கள் துறையும் காணப்படுகின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த சிறு தொழில் துறையினர் பாதிக்கப்பட போகின்றமை குறிப்பிடத்தக்கது.